கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொத்து தகராறால் உங்களுடைய வாழ்க்கை இரண்டாகவே பிரிந்திருக்கும். பூமி மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும் 4ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் ஒரு சஞ்சாரம் உங்களுக்கு சொத்து விஷயத்தில் மாபெரும் பிளவையும் சண்டையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் மூலமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் பங்கையோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்தின் உரிமையையோ பங்காளிகளோ உடன் பிறந்தவர்களோ தட்டி பறிக்க பார்த்திருப்பார்கள். தட்டி பறிப்பதற்கான வேலைகள் என்ன நடக்க வேண்டும், உங்களை எப்படி ஏமாற்ற வேண்டும், உங்களுக்கு எதை கொடுத்தால் நீங்கள் ஏமாறுவீர்கள், உடனே அந்த ஒரு விஷயத்தை நீங்க விரும்பி கொண்டு இந்த ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தாமல் விடுவீர்கள் என அனைத்தையும் நினைத்து அதற்கேற்ற ஒரு பகடக்காயவும் நகர்த்தவும் ஆரம்பித்தார்கள். இது யார் என்று பார்த்தோம் என்றால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்கள், உங்களுடைய அங்காளி பங்காளிகள். இவர்கள் அனைவரும் உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்தையும் உங்களுக்கு நீங்களே வாங்கி வைக்கக்கூடிய நிலத்தையும் உங்களிடமிருந்து எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் நம்பி அனைவரிடமும் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகைகள் இருக்கிறது என அனைத்தையும் நீங்க நம்பித்தான் வெளியில கூறியிருப்பீங்க. ஆனா அவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான நபர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் நிலத்தையும் சொத்தையும் உங்களிடமிருந்து எப்படியாவது அடித்து விட வேண்டும் என்று பார்த்து கொண்டும் இருப்பார்கள். பணம் வந்துவிட்டால் பாசம் செத்துவிடுமா என்று நீங்கள் கதறிய தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கோர்ட்டு கேசு வழக்கு வம்பு என அனைத்து உங்களுடைய கௌரவமும் பணமும் வீணானதுதான் மிச்சம். நீங்க அதுக்கு அலைஞ்சு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் மட்டும்தான் வீணாக பெருகும். நம்ம ஏன் அந்த ஒரு தவறை பண்ணிட்டோம் அப்படின்னு நீண்ட நாட்கள் அதை நினைத்து நீங்க இன்னமும் வருந்தி கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பாசத்தோடு பழகிய ஒட்டுமொத்த குடும்பமும் இனிமே இந்த ஒரு சொத்து தகராறால் சிதறி போய் இன்று முகம் கொடுத்து பேசாத அளவிற்கு பிரிவினையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி இருப்பது உங்களுடைய மனதை இன்னமும் வாட்டி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய நண்பர்களின் உண்மை முகம் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். கடகம் ராசிக்கு லாபம் மற்றும் நட்பு ஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அசுப கிரகங்களின் தாக்கங்கள் இருந்ததால் நீங்கள் உயிர் நண்பர்கள் என்று நம்பியவர்களின் உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வந்தது. அந்த ஒரு உண்மை முகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்து அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நண்பன் கஷ்டப்படுகிறான் என்று நீங்கள் இறக்கப்பட்டு பெரிய தொகையை கடனாக கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்க அவன் என்ன சொல்லி கேட்டிருப்பான், இறக்கப்பட்டு வந்து கேட்டிருப்பான், நான் நாளைக்கே தரேன், அடுத்த மாதத்துல எனக்கு சம்பளம் வந்தது உனக்கு கொடுத்துருவேன், உனக்கு தராம போக மாட்டேன்டா, நீ கொடுத்த அந்த ஒரு உதவியை நான் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நெருங்கிய நபர் நீங்க கேட்டதால அது லட்சக்கணக்கோ அல்லனா ஆயிரக்கணக்கோ அந்த ஒரு பணத்தை நீங்க எடுத்து கொடுத்திருப்பீங்க. அவனுடைய கஷ்டமான சூழ்நிலை நீங்க புரிந்து கொண்டு அதில் இறக்கப்பட்டு அந்த ஒரு பணத்தை நீங்க கொடுத்திருப்பீங்க. அல்லது அவருடைய அவசர தேவைக்கு உங்களது நகைகளை அடகு வைத்து கூட அந்த ஒரு பணத்தை நீங்க அவங்ககிட்ட தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களின் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அந்த ஒரு பணத்தை திரும்ப கேட்ட போது உங்களை யாரென்றே தெரியாதது போல முகத்தை திருப்பி கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களிடமே சண்டைக்கு வந்திருப்பார்கள். ஆபத்து காலத்தில் உதவாத அந்த போலி நட்புகளின் நிஜ முகத்தை இந்த ஒரு நேரம் அந்த ஒரு காலம் உங்களுக்கு கண்டறிய வைத்திருக்கும். நட்பா துரோகமா என்ற கேள்வியோடு உங்களுடைய உறவு அந்த ஒரு நேரத்தில் உடைந்து போயிருக்கும். அது உடைந்திருக்காது, நீங்களே உடைத்து கொண்டிருப்பீர்கள். இதுவே எனக்கு போதும், அவன் வாங்கின பணத்தை கூட எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம், இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்து பேசாம இருந்தாலே போதும் என்கிற ஒரு நிலைமைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. உங்க தொழில நம்பியவங்களும் துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்க ராசிக்கு ஜீவனஸ்தானம் எனப்படும் தொழில் ஸ்தானமாகும். இந்த ஒரு இடத்தில் சனியின் பார்வையும் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட ராகுவின் சஞ்சாரமும் கூட்டு தொழில் உங்களுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை அரங்கேற்றிக் கொண்டேதான் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு வலதுகரமாக இருந்த மேலாளரோ அல்லது உங்களது பார்ட்னரோ உங்களுக்கு தெரியாமல் கணக்கு வழக்குகள்ல தில்லுமுள்ளு செய்து வாடிக்கையாளர்களையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு உங்களை அப்படியே ஓரம் கட்டிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். முதலீட்டையும் உழைப்பையும் உங்களிடமிருந்து உறிஞ்சுண்டு லாபம் வரும் நேரத்தில் உங்களை துரோகியாக சித்தரித்து தொழிலை விட்டு துரத்தியிருப்பார்கள். ஆனால் அதுல முழுக்க நேரத்தையும் பணத்தையும் செலவழித்தது நீங்க. ஆனா அவர்களுடைய தந்திரங்களையும் அவங்களுடைய பேச்சையும் வைத்து உங்களை அந்த ஒரு தொழிலை விட்டு விலக்கி இந்த ஒரு துரோகம் உங்களை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையும் யாருடனும் நம்ம பழகக்கூடாது என்கிற ஒரு பயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு
ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள, அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்க வேண்டுமா, இந்த அம்மன் வழிபாடு நீங்க செய்து பாருங்க. இது சிறப்பான ஒரு பலனையும் பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடகம் ராசி நாதனான சந்திரனுக்கு அதிதேவதை அன்னை பராசக்தி அல்லது அம்மனாக எப்பொழுதுமே கருதப்படுவார்கள். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கர்ம வினைகளையும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க சந்திரனின் பலம் பெற்ற இந்த ஒரு நற்காலத்துல அம்மன் வழிபாடு உங்களுக்கு மாபெரும் கவசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திகழப் போகிறது. அந்த ஒரு அம்மன் வழிபாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவும் திகழவும் ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது பௌர்ணமி நாட்களிலோ அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி லலித சகஸ்ரநாமம் அல்லது அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளும் ஒரே நேரத்தில் அகன்று விடுமாம். திருமண தடைகளும் செய்வினை தோஷங்களும் வேரோடு அழிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜெகதாம்பாள் உங்களுடைய முன்னே நின்று உங்களை நோக்கி வரும் அத்தனை அம்புகளையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு சகல காரியங்களிலும் வெற்றியை அள்ளி கொடுப்பார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதே போல இந்த திங்கக்கிழமை நாட்கள்ல பால் அபிஷேகத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படுவாம். ராகு கேது மற்றும் தனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்கி ஜாதகத்தில் சந்திரனின் பலம் பெருக திங்கக்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய சிவ வழிபாடு மாபெரும் புண்ணிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். திங்கக்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பசுவின் தூய பால் அபிஷேகத்தை நீங்க செய்யணும். அந்த ஒரு தூய பால் அபிஷேகத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்தா போதும், அவ்வளவு நன்மைகள் நடக்கும். வெள்ளை நிற மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி போதுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதை நீங்களே நினைத்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் ஆனது நடக்கும். இந்த எளிய அபிஷேக வழிபாடு உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சேமிப்பு என்பது அதிகரிக்கும். தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காமல் வந்த வழி தெரியாமல் பணம் கரைந்து போன நிலைமையானது மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் யாவும் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு உயர்ந்து கொண்டேதான் செல்லும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் வங்கி கணக்குகள் தங்க நாணய முதலீடுகள் அல்லது சீட்டு முறைகள் யாவும் வெற்றிகரமாக முடிந்து உங்களின் சேமிப்பு கணக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கவும் திகழவும் ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது பௌர்ணமி நாட்களிலோ அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபத்தை ஏற்றி லலித சகஸ்ரநாமம் அல்லது அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளும் ஒரே நேரத்தில் அகன்று விடுமாம். திருமண தடைகளும் செய்வினை தோஷங்களும் வேரோடு அழிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜெகதாம்பாள் உங்களுடைய முன்னே நின்று உங்களை நோக்கி வரும் அத்தனை அம்புகளையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு சகல காரியங்களிலும் வெற்றியை அள்ளி கொடுப்பார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதே போல இந்த திங்கக்கிழமை நாட்கள்ல பால் அபிஷேகத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படுவாம். ராகு கேது மற்றும் தனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளும் நீங்கி ஜாதகத்தில் சந்திரனின் பலம் பெருக திங்கக்கிழமை தோறும் நீங்கள் செய்யக்கூடிய எளிய சிவ வழிபாடு மாபெரும் புண்ணிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
திங்கட்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பசுவின் தூய பால் அபிஷேகத்தை நீங்க செய்யணும். அந்த ஒரு தூய பால் அபிஷேகத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்தா போதும், அவ்வளவு நன்மைகள் நடக்கும். வெள்ளை நிற மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி போதுமான அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதை நீங்களே நினைத்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். இந்த எளிய அபிஷேக வழிபாடு உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையும் இன்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சேமிப்பு என்பது அதிகரிக்கும். தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காமல் வந்த வழி தெரியாமல் பணம் கரைந்து போன நிலைமையானது மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் யாவும் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு உயர்ந்து கொண்டேதான் செல்லும். எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் வங்கி கணக்குகள், தங்க நாணய முதலீடுகள் அல்லது சீட்டு முறைகள் யாவும் வெற்றிகரமாக முடிந்து உங்களின் சேமிப்பு கணக்கை கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு